அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வரமிளகாய் சிக்கன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் 1/2 கிலோ சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா பிரட்டிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறோனுங்க. சிக்கன் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்துக்கிற போகிறோம். இதில் ஜீரகம் 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், பட்டை கொஞ்சோன்னு எடுத்திருக்கேன், 1 கிராம்பு எடுத்திருக்கேன், 1 நட்சத்திரப்பூ எடுத்திருக்கேன், வரமிளகா ஒரு 7-8 பீஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கிறணும். நம்மளுக்கு அந்த மசாலாவோட வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிறணும். இதை ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கிடுவோம். அந்த மசாலா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளித்து விட்ருவோம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, நட்சத்திரப்பூ எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். புதினா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா தக்காளிலாம் நல்லா வதங்கி மசிகிற அளவுக்கு இதை வதக்கிடுவோம். இது ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் வதங்கிக்கிறணும். இப்போ இது நல்லா மசிஞ்சு எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அதை நம்ம அரைச்சிக்கிறலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கிறணும். இப்போ சிக்கன் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்து கிளறிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இதுலேயே நீங்கள் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.